ஆர்கானிக் நேச்சுரல்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இது பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கிற கூட படிச்சவங்களுக்கு கூட சில பேர் தெரியாது. இது பாரம்பரிய நம்ம அரிசி வகைகள் இதெல்லாமே. சோ இது எல்லாமே ஆமாங்க. புள்ளங்காரு, காட்டு யானம், கருங்குருவை, தூயமல்லி, மைசூர் மல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி சம்பா, காட்டு யானம், வாழன் சம்பா, வாடன் சம்பா, இந்த மாதிரி கருப்பு கவுனி மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரீசெண்டா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, ட்ரெண்டானது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பூங்காரு பாத்தீங்கன்னா எல்லாமே குள்ளங்கார் பாத்தீங்க. குள்ளங்கார், 60ஆம் குருவை, இது வந்து ராகி, வரகரிசி, சிவன் சம்பா, காட்டுமல்லி பாருங்க நிறைய இருக்குங்க. கைகுத்தல், குதிரவாளி, சோளம், வெள்ளச்சோளம், கருப்பு சோளம், சிகப்பு சோளம், திணை பாருங்க நிறைய இருக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வந்து அரிசியில இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு நீங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். இந்த அரிசியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தங்கன் சம்பா. அதாவது இந்த அரிசியெல்லாம் நீங்க கடையில வாங்குற ஆப் ஆயில், ஃபுல் பாயில் அரிசி இருக்கு இல்லையா, பல பாயில இருக்கும் அரிசி. அந்த அரிசியை விட நம்ம இந்த பாரம்பரிய அரிசியில எண்ணற்ற மருத்துவ குணம் இருக்குங்க. சோ நிறைய இருக்கு. நம்ம இதை மறந்ததுனாலதான் ஆஸ்பத்திரியா போய்கிட்டு இருக்கோம். திருப்பி இதை கொண்டு வந்து எல்லா மக்களையும் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையில நாங்க இறங்கியிருக்கோம். நிறைய தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து, விவசாய சங்கங்களோட சேர்ந்து இந்த அரிசியெல்லாம் நாங்க மீட்டெடுக்கிறோம்.